வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நானும் நலமா இருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். आज भारत दुनिया का तीसरा बड़ा डोमेस्टिक एविएशन मार्केट है। இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் உலகத்திலேயே 3வது பெரிய உள்நாட்டு விமான சந்தையா இருக்கு. விமான நிலையங்களோட எண்ணிக்கை இந்தியால 74 இருந்தது 2014ல. இது 163 2025ல அதிகமாயிருக்கு. அரசாங்கத்தோட விஷன் 350லேருந்து 400 விமான நிலையங்கள் 2047ல பண்ணணும் தான். இந்த ஏற்றத்தினால புலப்படும் முகம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மோஸ்டா நினைக்கிறது விமான நிறுவனங்கள். நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். போட்டியாளர்களான இண்டிகோ, ஏர் இந்தியா, ஆகாஷ் இவங்க 240 புதிய விமானம் வாங்க போறாங்க அடுத்த 2 வருடத்துல. ஃபிளீட் சைஸ் 804ல இருந்து 1044 ஏர்கிராஃப்டா அதிகமாக போகுது. பட் முக்கியமான கேள்வி நம்ம இங்க என்ன கேட்கணும்னா, இந்தியா எல்லா தயாரிப்பும் எல்லாம் அவங்களே பண்றாங்களான்ட்டு. பட் கிடையவே கிடையாது. பட் யார் பண்ண போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? உண்மையான விஷயம் என்னன்னா, ஒரு விமானம் போயிங் ஏர்பஸ்ல இருந்து வாங்குறோம்னா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பாகங்கள் இருக்கு. இயந்திர கத்திகள், தரையிறங்கும் கியர் கூறுகள், துல்லியமான இயந்திர பாகங்கள்லாம். யார் இதெல்லாம் இந்தியால இருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் நம்ம பார்த்தாகணும். அதுதானே ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் ஒரு மல்டி டியர் சப்ளை செயின் சொல்லலாம். டயர் 1, டயர் 2ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மேஜர் அசம்பிளி, பெரிய சிஸ்டம்ஸ் பண்றவங்க. இது யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. டியர் 3 அண்ட் டியர் 4 அதுல உயர் துல்லியம் மற்றும் சிறிய பணி முக்கியமான பாகங்கள் பண்ணிருக்காங்க. அதுல இந்திய நிறுவனங்கள் இம்பார்ட்டண்டா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலா கோவிட்க்கு அப்புறமா OEM நல்லாவே ட்ரஸ்ட் இதுல காட்டியிருக்காங்க. இப்ப டெயில் வின்ஸும் சேர்ந்தே வந்திருக்கு. யூனியன் பட்ஜெட் 2026ல விமான பாகங்களுக்கு வரி விலக்கு சொல்லியிருக்காங்க. 2100க்கும் மேற்பட்ட கோடிக்கு ஒதுக்கீடு சிவில் விமான போக்குவரத்துக்கு கொடுத்திருக்காங்க. 550 crores உதானுக்கும் ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெட்டர் பண்றது. அதனால ஏவியேஷன் அப்படிங்கிறது வெறும் டிராவல் அப்படிங்கிறது பத்தி கிடையாது. மேனுஃபேக்சரிங், சேவைகள் ஈகோசிஸ்டமும் நல்லா இருக்கிறது தான். எல்லாருமே ஏர்லைன்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்ம எந்த நிறுவனங்கள்லாம் அந்த பிளேன் ஃப்ளை ஆறதுக்கு பார்ட்ஸ் பண்றாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். இதுதான் ப்ராக்சி இன்வெஸ்டிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். நிறைய பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க ஏவியேஷன் பூம்னால. அதுல 3 நிறுவனங்கள் யாரு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள தான் பார்க்க போறோம். சரி, யார் இந்த 3 ப்ராக்சி நிறுவனங்கள், யார் ஏவியேஷன் பூம்னால பெனிஃபிட் பார்க்க முடியும்னு பார்க்கலாம். நம்ம பட்டியலில் இருக்கிற முதல் நிறுவனம் யூனிமெக் ஏரோஸ்பேஸ். இவங்க கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஏர்கிராஃப்ட்க்கு மேனுஃபேக்சர் செய்யறாங்க. ஏரோ என்ஜின் டூல்ஸ், கிரவுண்ட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல் ஜெயின்ஸான ஏர்பஸ், போயிங், பிராட் அண்ட் விட்னி, ரோல்ஸ் ராய்ஸ்ல இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கம்பெனி வெறும் ஏரோஸ்பேஸ் துறையில மட்டும் கிடையாது. அவங்க நிறைய தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ப்ரெசிஷனா இருக்கிற டூல்ஸ், அதுக்கப்புறம் ஹைடெக் துறைகளான டிஃபென்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி, செமிகண்டக்டர் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. 90% இவங்களோட வருவாய் எக்ஸ்போர்ட்ல இருந்து வருது. USA தான் பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. Q2 FY26 படி நிறுவனத்துடைய ஆர்டர் புக் 105 கோடி, 43% FY25 ரெவென்யூவா இருக்கு. 2026ல யூனிமெக் ஜாயிண்ட் வெஞ்சர் சவுதி அரேபியா கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமா பிரெசிஷன் மெஷினிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண போறாங்க. இதுல 51% ஸ்னேக் இருக்கு இந்த கம்பெனிக்கு. இதனால கம்பெனியோட குளோபல் எக்ஸ்பான்ஷனும் நடக்கும். நம்பர்ஸ் பார்த்தோம்னா, கடந்த 3 வருடத்துல கம்பெனியோட சேல்ஸ் CAGR 88%, ப்ராஃபிட் CAGR 183%. எக்ஸப்ஷனல் சேல்ஸ் growth நம்பர் லோ பேஸ் FY22 தான் வந்திருக்கு. ஹை ப்ராஃபிட் CAGR மெயினா மார்ஜின் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் ஷார்ப் ஜம்ப் இருந்தது. இன்கம் 1 crore இருந்து 25 crore அதனால தான் வந்திருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து FY25ல வந்ததுனால. டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்தோம்னா, IPO டிசம்பர் 2024ல வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு ஒரு கரெக்ஷன் பார்த்தாங்க. அரௌண்ட் ஏப்ரல் 2025ல ஸ்டாக் ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்டா இருந்திருக்கு. கரண்டா ஸ்டாக் அதனுடைய லோவர் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா, Q2 FY26ல சேல்ஸ் ஃபிளாட்டா இருந்தது 62 crores. ஏன்னா கஸ்டமர்ஸ் ஆர்டர் பிக்கப் டிலே பண்ணாங்க US டாரிஃப்னால. EBITDA 17% டிக்ளைன் ஆயிருக்கு 19 crores அண்ட் மார்ஜின்ஸும் 30% கம்மியாயிருக்கு. மெயின் ரீசன் கம்மி சேல்ஸ், புது கெப்பாசிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அதிகமாச்சு. நியூ ஹைரிங், ESOP இம்பாக்ட் எல்லாமே இருந்ததுனால. ஒரு விஷயம் முதலீட்டாளரா நம்ம என்ன பார்க்கணும்னா, February 2026ல இந்தியா US ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணாங்க. டாரிஃப் 50% 18% கம்மி பண்ணிருக்காங்க. Q2ல கம்பெனி சேல்ஸ் ஒரு ப்ரெஷர் பார்த்திருக்கு டாரிஃப்ஸ்னால. ஆனா இப்ப Q3ல க்ரூஷியலா இருக்கும். உண்மையான இம்பாக்ட் அந்த லோவர் டாரிஃப்ஸ் அந்த சேல்ஸ்ல நடக்குதா அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு. growth அவுட்லுக்க பார்க்கலாம்.
மேனேஜ்மெண்ட் கிளியர் டார்கெட் வந்து 1000 crore ரெவென்யூ FY29 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. FY25 ரெவென்யூ 243 crores தான். இன்வெஸ்டர்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா குவார்டர் ஆன் குவார்டர் எக்ஸிகியூஷன் வந்து இந்த நிறுவனம் எப்படி பண்றாங்க, அந்த கைடன்ஸை டெலிவர் பண்றாங்களா இல்லையாங்கிறத தான் பார்க்கணும். உதாத் ஸ்கீல் கீழே 649+ ரூட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. 120+ நியூ ரூட்ஸ் வந்து ஆட் பண்ண போறாங்க. கிளியரா ஏவியேஷனோட டிமாண்ட் இருக்கு இந்தியால அண்ட் வளர்ச்சி இருக்கும் லாங் டேர்ம்லங்கிறது தெரிய வருது. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா நிறுவனத்தோட பாரோயிங்ஸ் வந்து 30 கோடி அதிகமா இருக்கு. FY24ல 114 crores H1 FY26 ஜாஸ்தியா இருக்கு. டெட் டு எக்விட்டி கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் ரேசிங் ட்ரெண்ட் வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். அதே சமயத்துல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து 52 crores இருந்து 196 crores இருக்கு. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 12 crores இருக்கு. அதாவது கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் பண்றாங்கன்னு காட்டுது. இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னா முன்னாடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. FY25ல அது 344 crores, அரௌண்ட் 42% ஆஃப் அசெட்ஸ் ஆயிடுச்சு. FY26ல 51% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதிக கான்சென்ட்ரேஷன் சப்சிடரி பாண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நிறுவனத்தோடது பார்த்தோம்னா கன்சிஸ்டன்டா பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 4 வருடமா கியூமுலேட்டிவ் CFO பை நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 78% இருந்திருக்கு. கம்பெனி வந்து நல்ல போர்ஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட்டை கேஷா கன்வெர்ட் பண்றாங்கன்னு காட்டுது. ரிஸ்க் என்ன சவால்கள் என்னன்னு பார்த்தோம்னா 85% யூனிமெக்கோட வருவாய் 3 லார்ஜ் கஸ்டமர்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. முதலீட்டாளர்கள் கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் பார்த்துட்டே இருக்கணும். நிறுவனத்தோட பிசினஸ் மாடல் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவா இருக்கு. ஸோ நியூக்ளியர் அப்புறம் ப்ரெஷன் செக்மெண்ட்ஸ் வந்து வளரும். ஒர்க்கிங் கேபிட்டலும் வந்துட்டு 110 நாட்கள்ல இருந்து 150 நாட்களா வளர வாய்ப்பு இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்ல ப்ரெஷர் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளோட பட்டியலில் இருக்கிற 2வது நிறுவனம் ஆசாத் இன்ஜினியரிங். இந்த நிறுவனம் என்னெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னா மிஷனுக்கு கிரிட்டிக்கலான அப்புறம் லைஃப்க்கு கிரிட்டிக்கலான பாகங்கள் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான பாகங்கள். ஃபெயிலியர் வந்து என்ஜின்ல ஏர்கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆயிரும் அந்த மாதிரி பாகங்கள். இந்த இடத்துல வந்து மார்ஜின் ஆஃப் எரர் 0 இருக்கணும். இந்த நிறுவனம் ஆயில் அண்ட் கேஸ் அப்புறம் ஏரோஸ்பேஸ் செக்மெண்ட்லயும் இருக்காங்க. கிரிட்டிக்கலா இந்த மாதிரி பாகங்கள் எக்ஸ்ப்ளரேஷன் ட்ரில்லிங்க்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ல அதாவது ட்ரில் பிட் ஸ்லிப் பானட் ஃப்ரேம்லாம் பண்ணிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து பெரிய OEM அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா போயிங், ஏர்பஸ், ஜெனரல் எலக்ட்ரிக், மிட்சுபிஷி அப்புறம் சீமென்ஸ். நிறுவனத்தோட வருவாய் மேஜரா எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வருது. H1 FY26ல 94% வருவாய் எக்ஸ்போர்ட்ல இருந்து வந்திருக்கு. 17% வருவாய் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் துறையில இருந்து வந்திருக்கு. கடந்த 3 வருடமா நிறுவனத்தோட சேல்ஸ் CAGR 33%, ப்ராஃபிட் CAGR 44% இருந்திருக்கு. டெக்னிக்கல் சார்ட் பார்க்கலாம். ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி ஸ்டார்ட் பண்ணுச்சு ஜனவரி 2024ல. ஆல் டைம் ஹை ஜூன் 2024ல பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து ஒரு டிஃபைன்டு ரேஞ்ச்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டே இருந்திருக்கு. பிரேக் அவுட் இந்த ரேஞ்ச்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல வருதோ அதுதான் நமக்கு பிரைஸ் வந்து எப்படி போகுங்கிறத காட்டும். ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா Q2 FY26ல சேல்ஸ் 30% அதிகமாயிருக்கு 146 crores. EBITDA 32% அதிகமாயிருக்கு 53 crores. அண்ட் மார்ஜின் 36% ஸ்டேபிளா இருந்திருக்கு. கம்பெனி வந்து ரா மெட்டீரியல் வந்து டொமஸ்டிக்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் சப்ளையர்ஸ் இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாரின் வெண்டர்ஸ் பெல்லா காஸ்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதர் இன்கம் 2 crores இருந்து 12 crores ஆயிருக்கு. மெயினா அன்ஸ்பெண்ட் கேஷ் இருந்ததுக்கு QIPல இருந்து அண்ட் கம்பெனி அவங்களோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க் பண்ணிருக்காங்க. இந்த ஃபேக்டர்ஸ்னால நெட் ப்ராஃபிட் 57% அதிகமா இருக்கு 33 crores. growth அவுட்லுக்கை நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் என்ன கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னா 25 to 30% ரெவென்யூ growth FY26ல பார்க்கலான்னு இருக்காங்க. மெயினா ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் ஃபெசிலிட்டி வந்து ரேம்ப் அப் ஆயிட்டு இருக்கு, புது ஃபெசிலிட்டி. அதனால தான் கம்பெனி ஒரு புது லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கூட சைன் பண்ணிருக்காங்க. $73 million வர்த் அப்ராக்ஸ் 600 crores. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ மிட்சுபிஷி கிட்ட இருந்து மட்டுமே $156 million இருக்கு. பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்த்தோம்னா கடந்த 5 வருடத்துல கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் வாலட்டைலாவே இருந்திருக்கு. கியூமுலேட்டிவ் CFO டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 32% தான் இருந்திருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வீக்கா கேஷ் ரியலைசேஷன் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. கம்பெனியோடைய வணிகம் பிசினஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் அண்ட் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் 800 நாட்கள். அதனால கேஷ் ஃப்ளோல நல்லாவே ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லலாம். சவால்கள் அப்புறம் ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா கம்பெனி வந்து ஸ்பெஷல் கிரேட் அலாய்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அண்ட் மூலதன பொருட்கள் வந்து OEM அப்ரூவ் சப்ளைஸ் கிட்ட இருந்து எடுக்கணும். அதனால பிரைஸ் நெகோசியேஷன் பவர் கம்மியா இருக்கும். அது கூட சேர்ந்து MOQ அதாவது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து பல்க் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ மணி வந்து கொஞ்ச நாள் லாக் ஆகிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் வந்து பெருசா இருக்கும். 287 டேஸா இருந்தது மார்ச் 2025ல. எக்ஸ்போர்ட் பேமெண்ட்ஸ் டிலே ஆச்சு அண்ட் கஸ்டமைஸ் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட பட்டியல்ல 3ஆவதா நம்ம பார்க்க போற நிறுவனம் வந்து சன்சேரா இன்ஜினியரிங். இந்த நிறுவனத்துடைய மேஜர் வணிகம் என்ஜின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, எஸ்பெஷலா பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்க்கு. அதுல இருக்கிற பார்ட்ஸான கனெக்டிங் ராட், கிராங்க் ஷாஃப்ட், கியர் ஷிஃப்டர் இதெல்லாம் தயாரிப்பு செய்யறது தான். கம்பெனியுடைய புது growth engine என்னன்னு பார்த்தீங்கன்னா ADS செக்மெண்ட், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் அண்ட் செமிகண்டக்டர். இந்த இடத்துல இந்த நிறுவனம் வந்து
காம்ப்ளெக்ஸ் பார்ட் ஏடிஎஸ் செக்மெண்ட்க்கு நல்லா இருக்கோ அந்த துறைக்கு வந்து தயாரிப்பு செய்கிறாங்க. ஏடிஎஸ் செக்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து 4.4% இருந்தது FY25ல, 6% Q2 FY26ல அதிகமாக இருக்கு. ஸ்ட்ராங் ஆர்டர் புக்கு 3,953 crores அடுத்த 5 வருடத்துக்கு. H1 FY26ல ஏடிஎஸ் செக்மெண்ட் வந்து 86 கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு. மேனேஜ்மெண்ட் ரெவென்யூ கைடன்ஸ் 300 to 320 crores FY26லையும் 500 to 550 crores FY27லையும் கொடுத்திருக்காங்க. கடந்த 3 வருடமா கம்பெனியோட சேல்ஸ் ஏஜிஆர் 15%, ப்ராஃபிட் ஏஜிஆர் 18% வந்திருக்கு. டெக்னிக்கல் சார்ட் பார்த்தோம்னா 1755 லெவல் செப்டம்பர் 24ல டச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஷார்ப் கரெக்ஷன் 44%. ஸ்ட்ராங் ரெக்கவரி இருந்திருக்கு. ஜான் 2026ல பங்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. கரண்டா பிரைஸ் வந்து பிரேக் அவுட் லெவல் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் அனலைஸ் பண்ணலாம். Q2 FY26ல சேல்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 825 crores. மெயின் ரீசன் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் துறைகள் தான் 80% வளர்ந்துருக்கு. வீக்னஸ் இருக்குல்ல எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல, அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுச்சு. எபிட்டா 8% வளர்ந்துருக்கு, 142 crores. மார்ஜின்ஸ் வந்து 17% ஸ்டேபிளா இருக்கு. நெட் ப்ராஃபிட் 36% அதிகமாயிருக்கு. கம்பெனி லோன் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. சிக்னிஃபிகண்டா ஃபினான்ஸ் காஸ்ட் லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. க்ரோத் அவுட்லுக்க பார்த்தோம்னா கம்பெனி வந்து கெபெக்ஸ் ஆல்மோஸ்ட் 250 crores அடுத்த சில வருடங்கள்ல பில்டிங் அதுக்கப்புறம் மெஷினரியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு அலோகேட் பண்ணிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பிசினஸ் லெவல்ல கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ராங் ஆர்டர் புக் இருக்கு, 2,145 crores, 71% FY25 ரெவென்யூ. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா கடந்த 5 வருடத்துல கம்பெனி கன்சிஸ்டன்டா பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து ஆபரேஷன்ஸ்ல இருந்து வந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது கூட சேர்த்து கியூமுலேட்டிவா CFO டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 185% இருந்திருக்கு. இது ஸ்ட்ராங் கேஷ் ரிலைசேஷன் இருக்குங்கிறத காட்டுது. சவால்கள் என்ன, அதுக்கப்புறம் ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா சன்சேராவோட மேஜர் ரெவென்யூ ஆட்டோ ஐசி, அதாவது பெட்ரோல் ஆர் டீசல் என்ஜின் பார்ட்ஸ்ல இருந்து வருது, 73%. ரேப்பிடா உலகம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணும்னு போயிட்டாங்கன்னா என்ஜின் பார்ட்ஸ் கம்மியாக தேவைப்படும். கோர் பிசினஸ் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 30% வணிகம் வந்து எக்ஸ்போர்ட்ல இருந்து வருது. யூஎஸ் யூரோப்ல ஏதாவது ரெசிஷன் இருந்து இல்ல ஆட்டோ சேல்ஸ்ல ஏதாவது ஸ்லோ டவுன் இருந்ததுன்னா எக்ஸ்போர்ட் ரெவென்யூ மார்ஜின்ஸ்ல எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு நம்ம 3 நிறுவனங்கள் பார்த்திருக்கோம், யாரெல்லாம் ஏரோஸ்பேஸ் ஈகோசிஸ்டமோட பேக் போனா இந்தியால இருந்து இருக்காங்கன்ட்டு. இந்த ஏவியேஷன் பூம் இந்தியாவில கூட சேர்ந்து இந்த நிறுவனங்களும் வந்துட்டு எப்படி வந்து இந்த வளர்ச்சியை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் குளோபல் OEMலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 பங்குகள்ல உங்களோட ஃபேவரட் பங்கு எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஏக்கு நம்ம பார்த்த எல்லா பங்குகளுமே வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, முழுக்க முழுக்க உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.